அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். கொஞ்சம் கொஞ்சமாக திமுக கட்சியை பாஜக கட்சி வேட்டையாடுவாங்க அப்படின்னு சீமான் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் தற்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துட்டு இருக்கு. இது குறித்து அந்த வீடியோல முழுமையாக பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். திமுக கட்சி ஒழிஞ்சா மட்டும்தான் பாஜக கட்சியால் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்க முடியும் அப்படின்றத உணர்ந்தோம். அது மட்டும் இல்லாமல் எதிர்கட்சியாக நாம் தமிழ் கட்சி இருந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் இந்த திராவிட கட்சிகள் இருக்கவே கூடாது அப்படின்றத பாஜக கட்சி ரொம்பவே குறியாக இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னு கொஞ்ச நாளாகவே அனைத்து செய்தியாளர்கள் சந்திப்பிலுமே சீமான் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த ஒரு விஷயம் தான் தற்போது நடக்க ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பாஜக கட்சியோட ஆளுமையினால தான் திமுக இருக்கக்கூடிய அமைச்சர்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்றது ரொம்பவே வெளிப்படையாகவும் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஆரம்பத்தில் செந்தில் பாலாஜி, அதற்கு பிறகு அமைச்சர் பொன்முடி, இவங்க எல்லோரோட கைதுக்கு பின்னாலும் வெறும் சொத்து குவிப்பு வழக்கு மட்டும் இல்லை அப்படின்னு ஒன்றியத்தோட ஆளுமையும் மற்றும் அழுத்தம் தான் இதுக்கு காரணம் அப்படின்றத வந்திருக்கக்கூடிய தகவலாக இருக்கு. எல்லா செய்தியாளர்கள் சந்திப்புலையும் சரி, பொதுக்கூட்டங்களையும் சரி, சீமான் சொல்லியிருக்கக்கூடிய அதிகபட்ச வார்த்தையை என்ன அப்படின்னா, ஒன்றியம் வரைக்குமே நமக்கு ஆளுமை இருக்கு அப்படின்னு நமக்கு ஆட்கள் இருக்காங்க அப்படின்றதா தான் இருக்கு. இந்த ஒரு விஷயத்துல தான் சீமான் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் உண்மை அப்படின்னே தெரிய வந்திருக்கு. ஏன்னா ஒன்றியத்திலிருந்து என்ன ஒரு தகவல் வரப்போகுது அப்படின்னாலும் அந்த விஷயம் சீமானுக்கு முன்கூட்டியே தெரியறதும், அது மட்டும் இல்லாம தேர்தல் கூட சீக்கிரமாவே நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சீமானுக்கு நிறைய தகவல்கள் பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிச்சிருக்கு. செந்தில் பாலாஜியோட கைதுக்கு பிறகு சீமான் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, நிச்சயமாக அடுத்தக்குரிய பொன்முடிதான் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த விஷயம் தான் பார்த்தீங்கன்னா தற்போது நடந்திருக்கு. இதுல இருந்தே ஒன்றியம் யாரை குறி வைக்கிறாங்க அப்படின்ற வரைக்கும் சீமானுக்கு தகவல் வந்துட்டு இருக்கு அப்படின்றது ரொம்பவே வெளிப்படையாக தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இது குறித்து நிறைய தகவல்கள் என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, பொன்முடிக்கு அடுத்தபடியாக துரைமுருகன் அல்லது அன்பில் மகேஷ், இவங்க ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் தான் ஒன்றியம் குறி வைக்க போறாங்க அப்படின்ற வரைக்கும் சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா தகவல் வந்திருக்கு அப்படின்னு நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளே சொல்லியிருக்காங்க. மேலும் வரப்போற அனைத்து நிகழ்வுகளுமே ஒன்றியம் ஆடக்கூடிய வேட்டை தான் அப்படின்றது இந்த விஷயங்கள் இருந்து தெல்ல தெளிவாக புரிய வருது. மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.